அந்த ஹைவேஸை எதனால் அந்த ஹைவேஸை போய் அந்த பெண் பிள்ளைகள் உட்கார்ந்து அந்த ஸ்தம்பிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் என்பவர் 9 பெண்கள் இறந்துட்டாங்க, கணக்கிலே கொண்டு வராம அவங்க பாடியை கோவிட்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு யூடியூப்ல முற்றிலும் பொய்யான ஒரு தகவலை போட்டு அதை நம்பி அந்த பெண் பிள்ளைகள் வந்து ரோட்ல உட்காந்து பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருச்சு. சென்னை பெங்களூர் ஹைவே. இந்த இஷ்யூ சம்பந்தமா பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்தோம். சாட்டை துரைமுருகன் அவர்கள் மேல குண்டாஸ் டிடென்ஷன் பண்ணியிருந்தோம். திருவள்ளூர்லேருந்து அப்புறம் நான் மதுவிலக்குக்கு பணிமாறுதலில் சென்று விட்டேன். அதுக்கப்புறம் திருச்சியில் பணியில் இருக்கும் பொழுது இன்னொரு புகார் வருது சாட்டை துரைமுருகன் மேலேயே. அவர் திருச்சி சோமரசம்பேட்டையில் வாழ்றாரு. அந்த புகாரில் அவரை கைது பண்ணுறோம். அதிலிருந்து ஒரு சில நாட்கள் கழித்து 11/7/24 அன்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒரு பத்திரிகை செய்தி நடத்துறாரு. அந்த சந்திப்பில் என்னை பற்றி மிகவும் தரக்குறைவாக, அவசியமே இல்லாம, முகாந்திரமே இல்லாம தாக்கி பேசியிருந்தார். சாதி ரீதியா செயல்படுறேன், பிறப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தார். இது மிகவும் கண்டிக்கத்தக்க போக்கு. நான் என்னுடைய அபிஷியல் டியூட்டியை திருவள்ளூர்ல செஞ்சேன், அபிஷியல் டியூட்டியை திருச்சியில செய்யறேன். ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் அவங்க எல்லா கட்சிகளில் யார் தவறு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கிறோம். இவர் இதன் மூலமா என்னைய மிரட்டி பார்க்கலாம்னு நினைச்சாரு. இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்தாலும் நான் இல்லை. இந்த சந்திப்புல அவரு பொதுவாக காவல்துறைக்கு என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னா, ஏன் கட்சிக்காரரை ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த அதிகாரியை நான் தாக்குவேன் அப்படின்னு சொல்ல நினைச்சார். எனக்குள்ளர ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்ல செஞ்ச நடவடிக்கைக்காக முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாரே அப்படின்னு. என்னுடைய ஒரு மிகப்பெரிய பலம் வந்து என்னுடைய மனைவி, அவங்களும் காவல் கண்காணிப்பாளர், புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர். அவங்க கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி நம்மளே இப்படி மிரட்டுறாரே, ஒரு ஆய்வாளரோ, நமக்கு கீழே வேலை செய்யற ஒரு சார்பு ஆய்வாளரோ, ஒரு காவலரோ எப்படி எதிர்கொள்ள முடியும்? இந்த மாதிரி இப்படி இந்த மிரட்டல் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவோ அரசியல் கட்சிகள் இருக்கு, யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு அதிகாரியை தாக்குறது, அவர் குடும்பத்தை தாக்குறது, இது திரு சீமான் மட்டும்தான் பண்றாரு, அவர் கட்சிக்காரங்க மட்டும்தான் பண்றாங்க. அந்த சந்திப்புக்கு அப்புறமும் தொடர்ச்சியா ஒரு 3-4 பத்திரிகை சந்திப்புல, நேர்காணல்ல இதே மாதிரி அவதூறா அவர் சொல்ல வர லாஜிக் என்ன சொல்றாரு, என் வீட்டு பெண்களை தாக்குனாங்க, எங்க அம்மாவை பேசினவங்க மேல அவரு நடவடிக்கை எடுக்கணும், நீங்களும் கடந்து போகணுன்றாரு. அவரு சுயமரியாதையை விட்டுட்டு செயல்படுறாருன்னா நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. என் வீட்டில் இருக்கிறவங்களை, என் குழந்தைகளை, எங்க வீட்டில் இருக்கிற பெண்களை அவதூறா பேசுனா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். நீங்க ஏற்கனவே கேட்ட மாதிரி தில்லைநகர்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்களே, சிறப்பான நடவடிக்கை காவல் ஆணையர் அவர்களின் உத்தரவின் பேரில் சிறப்பான நடவடிக்கை மாநகரத்தில் எடுத்திருக்காங்க. இது செப்பரேட், இது கிரிமினல் டெஃபமேஷன். அடுத்து சிவில் டெஃபமேஷன் மூவ் பண்ண போறேன். எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்க போறேன். தேவைப்பட்டால் வாழ்க்கை முழுக்க ஓய்வு பெற்ற பிறகு கூட நான் இந்த வழக்கை முன்னெடுத்துட்டு போவேன். எதனாலன்னு நான் சொல்றேன். நான் இந்த சர்வீஸ்க்கு வந்தது மிகவும் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தேன். என்னுடைய தகப்பன் வழி அப்பா வந்து தபால்காரர், என்னுடைய தாய் வழி அப்பா வந்து விதை வியாபாரம் செய்தவர். என்னோட 2 தாத்தாவும், தகப்பன் வழி தாத்தா வாழ்ந்தது ராமநாதபுரம், தாய் வழி தாத்தா வாழ்ந்தது இங்க திருச்சிராப்பள்ளி. எங்க அப்பா இங்க பொருளாதார பேராசிரியராக வேலை பார்த்தார். அதனால நான் படிச்சது வளர்ந்தது எல்லாம் திருச்சி. சொந்த ஊர் ராமநாதபுரம், குலதெய்வம் உரப்புலி, அங்காள பரமேஸ்வரி. என்ன பார்த்து இவரு தமிழனா, இவரு தாய்மொழி தமிழா அப்படின்னு கேட்கிறாரு. யாருடைய தாய்மொழி என்ன, யாரு எந்த ஊர்ல இருந்து வந்தாங்கன்னு கேட்கறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கு? சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்குறாரு. இந்த சட்டைக்காக நான் தவம் கடந்திருக்கேன். எத்தனையோ ஆண்டுகள் படிச்சிருக்கேன், உயிரை விட்டு படிச்சிருக்கேன். 36 மணி நேரம் கூட படிக்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கு. குரூப்பா உட்காந்து படிப்போம். யூபிஎஸ்சி பல அதிகாரிகள் இருக்காங்க, செயினா படிப்போம். ஒரு ரூம்ல உட்காந்து தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டே இருப்போம், லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் கடந்து வாங்கின பதவி. சாதாரணமாக சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படிங்கிறார். இல்ல, இந்த சட்டையை போட்டுக்கிட்டு நீதிமன்றத்தை நாடி கண்டிப்பா அவர் பேசின பேச்சுக்கு
தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதுல உறுதியா இருக்கேன்.